ஹே ஆல், திஸ் இஸ் ஜோதி டெரோட். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க ஃபியூச்சர் சோல்மேட்டோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கார்டு எடுப்போம். ரேண்டமா ஒரு 3 கார்டு. ஓகே, 5 ஆஃப் கப்ஸ். நீங்க உங்க ஃபியூச்சர் சோல்மேட் அப்படின்னு நினைச்சவங்க வந்து கண்டிப்பா உங்க கூட இப்ப இல்லாம இருந்தாலும் உங்களை பத்தின தாட்ஸும் ஃபீலிங்ஸும் அவங்களுக்கு இருக்கு. உங்களை விட்டு போனதுல இருந்து அவங்க கண்டிப்பா அதை நினைச்சு ரெக்ரெட் பண்றாங்க, ஃபீல் பண்றாங்க. ரொம்பவே ஒரு லாஸ் மாதிரி, ஒரு இழப்பு மாதிரி அதை நினைக்கிறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. பட் ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டியோட நீங்க அவங்கள தேடி வரணும், நீங்க அவங்கள தேடி வருவீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்மே அவங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் கார்டு, ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, த லவ் அப்படின்னு வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. உங்களை விட்டு ஏதோ ஒரு தவறுதலா அவங்க போயிருக்கலாம், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு. கண்டிப்பா அவங்க மேல ஃபீலிங்ஸ் இல்லாமலாம் இல்லை. உங்ககிட்ட எப்படியாவது வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்மே அவங்களுக்கு நிறைய இருக்கு. உங்க கூட மேரேஜ், குழந்தை வரைக்கும் அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட திரும்பியும் ஒரு ரீப்ரப்போசல் பண்ணி உங்ககிட்ட வந்து அவங்க பேசுவாங்க. கண்டிப்பா அதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு உங்க ஃபியூச்சர் சோல்மேட்டோட திங்கிங் பாக்குறப்போ. லாஸ்ட் கார்ட் என்ன சொல்றதுன்னா, 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்றப்போ எப்பவுமே ஒரு 2 டிசிஷன் வச்சுட்டு அதுல ஒரு டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்காக உங்களை வேண்டான்னு அவங்க போயிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்றது, நான் உன் கூட இருந்தா உனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டும் போயிருக்கலாம். இல்ல நான் வந்து இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு அலைன்ஸ் பாக்குறாங்க, சோ அதனால இந்த மாதிரி நான் உன்னை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க போயிருந்திருக்கலாம். ஸோ 2 ரீசனுக்காக அவங்க உங்களை அவாய்ட் பண்ணியிருக்க சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஒண்ணு, அவங்களாவே உங்களுக்கு கஷ்டம்னு அவங்களா புரிஞ்சுக்கிட்டு அவங்களா ஒரு டிசிஷன் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு அலைன்ஸ் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக உங்களை விட்டுட்டும் போயிருப்பாங்க. ஸோ 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதுல ஒரு டிஃபிகல்ட்டியை ஃபீல் பண்றாங்க. அதே நேரத்துல யாரு பெஸ்ட் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணதான் செய்யறாங்க. ஸோ உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. பாஸ்ட் டேஸ்ல உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, எதுலையாவது ஒரு விஷயத்துல பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க திங்கிங் அவங்களுக்கு இல்லாமலாம் இல்லை. கண்டிப்பா அவங்களோட திங்கிங் இருக்கு. உங்களை அவாய்ட் பண்ணதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணதான் செய்யறாங்க. உங்களோட ஒர்த் என்னன்னு அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் வந்து வந்துருச்சு. உங்களை நினைச்சுமே அவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த 3 கார்ட்ஸ் பாக்குறப்போ உங்களை நினைச்சு ஒரு பெரிய இழப்பு அவங்களுக்கு இருக்கு. அவங்க லைஃப்ல உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இருக்கு. உங்களோட நிலைமை வந்து அவங்களுக்கும் புரியுது. ஸோ இப்படிதான் அவங்களுக்கான எனர்ஜிஸ் இன்னைக்கு இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய். ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். எப்பவுமே ஹாப்பியா இருங்க. நம்ம ஷார்ட்ஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஓகேயா, பாய்.